Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் கும்பினிப்பேட்டையில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சு ரவி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் ஷியாம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணை கொறடா சு ரவி, திமுக செய்யும் பொய் பிரச்சாரங்களை நாம் முறியடிக்க வேண்டும் என தெரிவித்தார். நம்மளுக்கெல்லாம் சாதகமாக எல்லாமே அமைஞ்சு வருது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் நம்முடைய கழக தோழர்கள் இந்த திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை முறியடி, அதுதான் நம்முடைய ரொம்ப கொள்கை. எப்போ தமிழ்நாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சாரோ அன்றைக்கே அவர் ஆட்சி வீட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். திருச்சி மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டது. திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் தில்லைநகரில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் 11வது வார்டு மலைக்கோட்டை பகுதி கழக செயலாளர் எம்.ஏ. அன்பழகன் ஏற்பாட்டில் உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் துணை மேயரும் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளருமான ஜே. சீனிவாசன் அதிமுகவினருக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் ரத்தினவேல், கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜோதிவாணன், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் கே.சி. பரமசிவம் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் எல்லப்புடையாம்பட்டி மற்றும் கீரை